என்னோட ஜிம் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ்வலாக ஹோம் ஒர்க் அவுட்ஸும் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜிம்மும் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுவேன். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட் பார்ட்னரும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களால் உங்கள் லிமிட்ஸ் தானே உங்களால் புஷ் பண்ண முடியும். எப்போவுமே நீங்கள் வார்ம் அப் பண்ணுறப்போ உங்கள் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ட்ரில்ஸ் பண்ண பாருங்கள். அட் த சேம் டைம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் மொபிலிட்டியும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண போகிற ஒர்க் அவுட்ஸ்லேருந்து அதான் உங்கள் இன்ஜுரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்ஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்கள் மேஜர் ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து வெயிட்டட் புஷ்அப்ஸ். ஸோ இது வந்து உங்கள் செஸ்ட்டை நல்லாவே பம்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து வெயிட்டட் டீப் ஸ்குவாட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான் உங்கள் பாடி வெயிட்டை போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்ட்ரென்த் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து உங்கள் பேக் மசில்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி சீட்டட் கேபிள் ரோயிங். அப்படியே வந்து பாபிள் ரோயிங் வந்து நாங்கள் சூப்பர் செட் மாதிரி போட்டுக்கிட்டோம். இது எங்கள் பேக் மசில்ஸை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த ஒர்க் அவுட் எல்லாம் கரெக்டான ஃபார்மில் நல்லா கண்ட்ரோல்டாக போட பாருங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் உங்கள் ஷோல்டரை டார்கெட் பண்ணுறதுக்காக சீட்டட் ஷோல்டர் ப்ரெஸ். நெக்ஸ்ட் உங்கள் ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணுறதுக்காக கேபிள் புஷ் டவுன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டுக்கெலாம் வெயிட்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட பாருங்கள். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைன் டம்பிள் கர்ல். ஸோ இது உங்கள் பைசெப்ஸை பம்ப் பண்ணுறதுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட். லாஸ்ட்டாக எங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்கிறதுக்காக ஃபார்மர்ஸ் வாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் டோட்டல் பாடியை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி வார்ம் டவுனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ரெக்கவரியும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து உங்கள் டோட்டல் பாடியுமே ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே நல்லா பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ். ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து ஃபார்ம் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஜிம் பற்றின லொக்கேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள்.